ஆண்டவனே, நீ அவசரப்பட்டு ஆதாரம் எடுத்து விடாதே. உன் அஸ்திரம் மட்டுமல்ல, வஸ்திரமும் இவர்களால் களவாடப்பட்டு விடும். இந்த சிபி சக்கரவர்த்திகளோ புறாவை கூறு போட்டு விட்டு கழுகையும் கபலீகரம் செய்பவர்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பார்கள். ஆனால் இங்கு ஏழைகளை மட்டுமே காண முடிகிறது. இந்த ஏழைகளுக்காக அந்த ஈசனும் படியளக்கவில்லை, இந்த ரேஷனும் படியளக்கவில்லை. வேடிக்கை என்ன தெரியுமா? வேடிக்கை என்ன தெரியுமா? வெங்காயத்தை உரித்தால் கண்ணீர் வருவது அந்த காலம், வெங்காயத்தை வாங்க நினைத்தாலே கண்ணீர் வருவது இந்த காலம். பாரதியே, நீ பாதகம் செய்வாரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றார். அதன் விளைவு மோதியவர்களின் கணக்கை அந்த சுடுகாடு சொல்லும், மோசக்காரர்களின் கணக்கை அந்த ஸ்விஸ் வங்கி சொல்லும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளிடமிருந்து நாங்கள் எப்படியாவது தப்ப முடிந்தாலும் சில ஆன்மீகவாதிகளிடமிருந்து நாங்கள் தப்ப முடியாது போல் தெரிகிறது. அறிந்தால் ஆச்சரியம் கொள்வீர். நம் நாட்டின் மல்டி மில்லியனரின் பட்டியலில் சில மடாதிபதிகளின் பெயர்களும் முன்னிலை வகுக்கிறதாம். இந்த சாமியார்கள் கோயில்களுக்கு செல்லும் நாட்களை விட கோர்ட்டுக்கு செல்லும் நாட்களே அதிகம். முன்பெல்லாம் மாமியாரிடம் மாட்டிக்கொண்டு தவித்த பெண்கள் தற்போது சாமியாரிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். எப்போது ஒரு பெண் நள்ளிரவில் சுதந்திரமாக நடமாடுகிறாளோ அப்போதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் என்று சொன்ன அண்ணனே, இன்றைய பெண்களுக்கு ரோட்டில் மட்டுமல்ல, வீட்டில் கூட பாதுகாப்பு கிடைப்பதில்லை. குடும்பத்தின் இடிதாங்கியாக விளங்கும் பெண்கள் குடித்து விட்டு வரும் கணவன்மார்களின் அடிதாங்கியாகவும் விளங்குகிறார்கள். அப்பரும் சுந்தரரும் பாடி சென்றனையெல்லாம் வெறும் பாடத்திட்டங்களாக மட்டுமே பவனி வருகின்றன. கற்க கசடர கற்பவை என்பது கடுகளவு கூட இல்லாமல் போனது. குழந்தைகளுக்கு பேனா பிடிக்க கற்றுக் கொடுக்கிறதே, அவர்களுக்கு ஏர் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறதா இந்த கல்வி திட்டம்? புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுக்கும் கல்வி திட்டம் பூக்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறதா? பின் எப்படி ஜெகதீஷ் சந்திர போஸும் சர் சி வி ராமனும் உருவாவார்கள்? அது சரி, அமெரிக்காவிற்கு தத்து கொடுப்பதற்காகவே பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் நிறைந்த நாட்டில் அப்துல் கலாம்களை எப்படி எதிர்பார்க்க முடியும்? புது புது பாடத்திட்டங்களை புகுத்துகின்றனவே, அவை அன்பையும் அமைதியையும் போதிக்கின்றனவா? எண்ணி பாருங்கள், அண்மையில் நடந்த சம்பவம் நம் அனைவரது நெஞ்சையும் உருக்கவில்லையா? கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரையே கத்தியால் தாக்கிய சம்பவத்தை நினைக்கும் போது என் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 2G, 3G போன்ற அலைக்கற்றைகளை வளர்த்துக் கொண்டே போவோரே, நீங்கள் ஏன் நேருஜி, காந்திஜி போன்றவர்களை வளர்க்க கூடாது? சுதந்திரத்திற்காக போராடிய பகத்சிங்கை தூக்கிலிட முடிவு செய்த போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆதிக்க வெறி பிடித்தவனே, எனக்கு மரணத்தின் மீது பயமில்லை, ஆனால் என்னை தூக்கிலிடாதே. என் கால்கள் இந்த புனித மண்ணை தொட இயலாமல் போய்விடும். என்னை துப்பாக்கியால் சுட்டுவிடும். இந்த மண்ணை முத்தமிட்டபடியே என் மரணத்தை எதிர்கொள்வேன் என்று முழங்கினான். இப்படிப்பட்ட தியாகிகளின் கனவு நினைவாக நாம் பணி செய்வோம். இதற்கு அச்சாரமாக வந்தே மாதரம் என்ற தாரக மந்திரத்தை ஒலிக்கச் செய்வோம். என்னுடன் சேர்ந்து ஒலிக்கச் செய்யுங்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி. Now I am going to recite the great Nobel laureate Rabindranath Tagore's "Where the mind is without fear." Where the mind is without fear and the head is held high, where knowledge is free, where the world has not been broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its
towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit, where the mind is led forward by need into ever-widening thought and action, into the heaven of freedom. My Father, let my country awake. Thank you. இப்போது அண்ணல் காந்தியடிகள் பற்றிய ஒரு கவிதை. நம் நாட்டில் பாட்டி இல்லாதவர்கள் இருக்கலாம், ஆனால் தாத்தா இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அது நம் எல்லோருக்கும் பொதுவான காந்தி தாத்தா. உலகில் உள்ள மொத்த புனிதர்களும் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்ததன் மறுபெயர்தான் மகாத்மா காந்தி. சட்டை அணியாமலே அந்த சட்டைக்காரனை விரட்டி அடித்தவன். சத்தியம் என்னும் ஆயுதம் கொண்டு அவர்களை சாட்டையால் அடித்தவன். உன்னிடம் இருந்த ஒரே ஆயுதம் நாட்டை. அந்நிய ஆதிக்கத்திடமிருந்து அது காத்தது நம் நாட்டை. பாரத மக்களுக்கு உழைப்பதற்காகவே பாரிஸ்டர் பாலியஸ்டர் இரண்டையும் துறந்தவர். பாரத மண்ணுக்காக பசி தூக்கம் இரண்டையும் மறந்தவர். அந்நிய ஆதிக்கத்தை வேரோடு சாய்த்தது உன் சத்தியம் என்னும் சூறாவளி. அந்த அக்டோபர் 2 நம் அனைவருக்கும் இன்னொரு தீபாவளி. எனவேதான் நீ அந்த தென்னாப்பிரிக்க மக்களுக்கும் தெய்வமான. உன் விழா எலும்பை ஒடித்தல்லவா அந்த வெள்ளையன் நிலாசோறு சாப்பிட்டு வந்தான். அந்த ரணமான உடம்பின் ஒவ்வொரு உறுப்பையும் அந்நியன் தன் ஆதிக்க வெறிக்கு உணவாக்கியவன். நீயோ விரதமிருந்து நம் விடுதலை கனவை நனவாக்கியவன். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு கூட உதவியவன். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்றனர் அவர்கள். எத்தனை முறை சிறை சென்றிருப்பாய் எங்களுக்காக. நாங்கள் என்ன செய்தோம் உங்களுக்காக? இறுதியில் ஓர் இந்திய குண்டல்லவா உன்னை இரையாக்கியது. எத்தனை ஆண்டுகள் மறைந்தாலும் எண்ணி பார்க்கையில் கண்ணீரை மறைக்க முடியவில்லை. நீயாவது அகிம்சைக்கு உயிர் கொடுங்கள், ஆயுதத்திற்கு விடை கொடுங்கள். மறுபிறவியில் நம்பிக்கை உள்ளவர்கள் மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். மகாத்மா இந்த மண்ணில் மீண்டும் மகனாக பிறக்க வேண்டும் என்று. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பிடிக்கும்ல, அதனால சில கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நான் பண்ணி காமிப்பேன். நீங்க அதை கரெக்டா யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதலாக தொப்பி 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 Next. இப்போ பேட்டிங்க்கு போலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர். Sachin Tendulkar.
தேங்க்யூ வாஞ்சிநாத், மிக சிறப்பாக உங்களுடைய செயல்களை காட்டினீர்கள்.